ஹலோ எவ்ரிவன், வாங்க இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பீக்கரில் நம்ம கிளிசரின் மெஷர் பண்ணிக்கலாம். கிளிசரின் 5 கிராம்ஸு. அதில் வந்து நான் ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் ஆட் பண்ணுறேன் 0.1 கிராம்ஸு. நீங்கள் 0.5 வரைக்கும் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளிசரினில் ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் ஃபஸ்ட் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா தண்ணியில் ஆட் பண்ணால் அது அப்படியே வந்து மேலே மிதக்கும். ஸோ கிளிசரினில் ஃபஸ்ட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டிஸ்டில் வாட்டர் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ தட் அது வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகுன்றதுனால. ஸோ டிஸ்டில் வாட்டர் 51.5 கிராம்ஸு. அடுத்து வந்து நான் சர்ஃபெக்டன்ட் வந்து கேப்ரல் குளுக்கோசைட் இது ஆட் பண்ணுறேன் 10 கிராம்ஸு. அடுத்து கொக்கோ குளுக்கோசைட் 15 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து மோஸ்ட்லி ஆயிலி ஆக்னே ப்ரோன் ஸ்கின் அப்படின்றதுனால நான் வந்து சர்ஃபெக்டன்ஸ் கொஞ்சம் அதிக பர்சன்டேஜே ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து CAPB 15 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா pH அட்ஜஸ்ட்மெண்ட்காக சிட்ரிக் ஆசிட் 0.3 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம pH செக் பண்ணணும். pH வந்து உங்களுக்கு 4.5 to 5.5 இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் pH மீட்டரில் வந்து செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே கம்மி ஆகிட்டு 5.3 கிட்டே இருந்துச்சு எனக்கு pH. ஸோ அதனால் அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ரெஸ்ட் ஆஃப் த இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஈகோன் ஆட் பண்ணுறேன் 1 கிராமு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் நான் ஆட் பண்ணுறேன். இதுவுமே ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இது 0.5 கிராம்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ திக்கனிங்காக நான் வந்து சோலாகம் ஆட் பண்ணுறேன். இது வந்து 2 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ சர்ஃபெக்டன்ஸ் இருந்தால் சோலாகம் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. 1.5 பத்தலை. ஸோ 2 கிராம்ஸ் ஆஃப் சோலாகம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். இதை டெய்லி யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.